ஹாய்ங்க. அந்த ஒரு விஷயம் அந்த அந்த பசங்களுக்கு வந்து ஸ்லாங் கொண்டு வரது இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேஸ்டிங் டீச்சரை கூட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லாங் கற்றுக் கொடுக்கறது, ஒரு ட்ரைனிங் பண்றதெல்லாம் முடியாது. அப்போ என்னோட டீமே ட்ரைனிங் பண்ணணும். என்னோட டீம்ல வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமா சொல்லணும்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மணி. அவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அப்போ அந்த ஸ்லாங்கை கொண்டு வரணும். அந்த ஸ்லாங் வந்து திருப்பி வந்து அந்த ஷெட்யூலுக்கான அந்த சீனை வந்து ரீரைட் பண்ணணும். அப்போ ரீரைட்னா டயலாக்ஸ் எல்லாம் மாத்தல, அந்த டயலாக்ல உள்ள வார்த்தைகளை மாத்தணும். அந்த ஸ்லாங்ல கொண்டு வரணும். அந்த ஸ்லாங்ல கொண்டு வரும்போது தான் அந்த கதாபாத்திரம் ரியலா நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்லாங் கொண்டு வரதை விட அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் தரது இருக்குல்ல, பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை நாங்க வந்து எப்படின்னா ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா அந்த லோக்கல்ல உள்ள பசங்களை ஆல்ரெடி நாங்க வந்து கேஸ்டிங்க்கு வந்த பசங்களை திருப்பி வர வச்சு அந்த பசங்க கூட இந்த பசங்களை மிங்கிள் பண்ணி பேசி கொஞ்ச நாள் ஒரு 2 or 3 days ஐ கெஸ் ஆக்சுவலி வந்து வித்தின் 1 week இருக்கும். அந்த 1 week அந்த பசங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் எப்படி அந்த பசங்க பேசுறானுங்க. ஆனா அங்கதான் நம்ம விஷயம் தெரியும். நம்ம அடல்ட் வந்து ரொம்ப நம்ம போவோம், பழகுவோம், கத்துக்குவோம். ஆனா அவங்க கூட நம்மளால வாழ்ந்து பயணிக்க முடியுமான கட்டாயமா நம்மளாம் மாட்டோம். ஆனா குழந்தைங்க எப்படின்னா என்னதான் இந்த குழந்தைங்க இந்த ஒரு கிளாஸ்ல வாழ்ந்திருந்தாலும் அந்த பசங்களோட மிங்கிள் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்லாங்காக நீங்க மிங்கிள் பண்ணி பேசணும் அந்த விஷயத்துக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா மிங்கிள் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டானுங்க. சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணானுங்க. சோ கட்டாயமா இந்த நேரத்துல வந்து அந்த பசங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் அந்த பசங்க எப்படி ஸ்லாங் பேசியிருக்கானுங்க அப்படின்னு. தேங்க்யூங்க.